தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நன்மையினால் வெல்லு. ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஒருவர் நமக்கு தீமை செய்தால் நாமும் அவருக்கு தீமை செய்யக்கூடாது. மாறாக தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்து அவர்களையும் நல்லவர்களாக மாற்றவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் மலை பிரசங்கத்தில் ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு என்று வலியுறுத்துகிறார். தீமைக்கு தீமை செய்வது மனித குணம், ஆனால் தீமைக்கு நன்மை செய்வது தெய்வீக குணம். எனவே தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. நமக்கு தீங்கு விளைவிப்பவர்களை நாம் மன்னித்து நமது இயல்பான சாந்த குணத்திற்கு ஏற்ப அவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசு நமக்கு கற்பிக்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, பெற்றோர்களே, சபையே, மூப்பர்களே, போதக பிதாக்களே, நம்மை எதிர்ப்பவர்களையும் நமக்கு கேடு செய்தவர்களையும் மனப்பூர்வமாக மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்வோம். அப்படி செய்வது நமக்கு கடினமாக தோன்றலாம். இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்ததை நினைத்து பார்த்தால் அது கடினமாக தோன்றாது. நம்மை தொட்டு உயர்த்திய கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு காண்பிப்போமா? நமது தலைவராம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற நம்மை இந்த காலை வேளையில் ஒப்புக்கொடுப்போம். நமக்கு தீமை செய்ய நினைப்பவரின் கண்களுக்கு தயவு கிடைக்க செய்து நம்மையும் அவர்களையும் ஒன்றுபோல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து அவர்களும் உம்முடைய பிள்ளைகளாக மாற உம்முடைய பாதையில் வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.